சிறகுகள் பயிற்சியகம் ஈரோட்டில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்வுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி தான் இது. நம்மளுடைய குழுவில் படிச்சிருக்கிறவங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் வருது. உண்மையாலுமே எவ்வளோ காலி பணியிடம், மொத்தமாக எவ்வளோ காலி பணியிடம், யார் யாருக்கு எவ்வளோ காலி பணியிடம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை என்ன பண்ணுறோம்னா வெளியிட்டிருக்கிறோம். முழுக்க இது சிறகுகள் பயிற்சியகத்தில் இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கான காணொலி. மொத்தமாக நமக்கு தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய 216 காலி பணியிடங்களை இருந்து நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான வேக்கன்சியை நம்மளால் தெளிவாக உணர முடியும். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில், அதாவது ஸ்கூல் எஜுகேஷனில் 26 பணியிடங்கள் ஜிடிலையும், அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் உமன்ஸுக்கு மட்டும் 12 பணியிடமும், ஜென்ரல் கேட்டகரியில் தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு 7 பணியிடமும், ஜென்ரல் கேட்டகரியில் உமன்ஸுக்கு தமிழ் மீடியத்தில் 3 பணியிடமும் இருக்குது. அதே மாதிரி பேக்லாஸ் வேக்கன்சியில் ஜென்ரல் கேட்டகரியில் 1, ஜென்ரல் கேட்டகரி உமன்ஸில் 1, அதே மாதிரி ஆதிதிராவிடர் நலத்துறையில் அதில் 2 பணியிடம், அதே மாதிரி ட்ரைபல் வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கண்டம், சென்னை கார்ப்பரேஷனில் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 1 நமக்கு பொருந்தாது. அதாவது 1 நமக்கு பொருந்தாதுங்கிறது அந்த கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3க்குள்ளே ஒரு பணியிடம் போயிடும். அது இல்லாமல் நமக்கு ஒரு பணியிடம் இருக்குது. அதே மாதிரியே வெல்ஃபேரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகரி தமிழ் மீடியத்தில் 1 இருக்குது. அதே மாதிரியே ஜென்ரல் கேட்டகரி உமன்ஸில் 1 இருக்குது. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் மட்டுமே 56 பணியிடம் இருக்குது. அதே மாதிரியே பாருங்கள், பிசியில் 49 பணியிடம் இருக்குது, பிசிஎம்மில் 6 பணியிடம் இருக்குது. அதே மாதிரியே எம்பிசி டிஎன்சி பிரிவில் 38 பணியிடங்கள் இருக்குது. எஸ்சியில் 31 பணியிடங்கள் இருக்குது, எஸ்சிஏவில் 5 பணியிடங்கள் இருக்குது, எஸ்டியில் 2 பணியிடங்கள் இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு 187 பணியிடங்கள் தான். அதாவது அதில் உள்ஒதுக்கீடு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை தவிர்த்திடணும், அலுவலக பணியாளர்களுக்கான பணியிடங்களை தவிர்த்திடணும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு பிரிவு அவர்களுக்கான பணியிடங்களும் தவிர்த்து பார்த்துட்டா வெறும் 187 பணியிடம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. இந்த பணியிடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் நம்பலாம் அப்படிங்கிறது. ஆனால் முழுவதுமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மளால் என்ன பண்ணிட முடியாதுன்னா சொல்லிவிட முடியாது. இப்போ தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பணியிடம் அப்படிங்கிறது நமக்கு மொத்த பணியிடங்களில் இருந்து இதை நம்ம தரவரிசை படித்து என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம். அப்போ இன்னையிலிருந்து நமக்கு, அதாவது இன்றைய நாள், அதாவது 10/7/2025ங்கிற இந்த நாளையும் கழிச்சிட்டு தேர்வு நாளையும் கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வெறும் 79 நாட்கள் மட்டும்தான் என்ன பண்ணுது தேர்வுக்கு இருக்குது. இந்த 79 நாட்களை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறாமல் உங்களுடைய லைஃப் நிச்சயமாக என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் மாறவே மாறாது அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது முழுக்க உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் பாடக்குறிப்புகளோ பயிற்சி மையங்களோ காரணமே கிடையாது. நீங்கள் தான் முழுமையான காரணம். உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த 187 பணியிடங்களில் அந்த ஒரு பணியிடம் நிச்சயமாக உங்களுக்கானதாக இருக்கும். நன்றி.